ஒரு குடமிளகா, ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, 2 தக்காளி பழம், ஒரு வெங்காயம், ஒரு கைப்பிடி கோஸ், கொஞ்சம் போகிறோம் அவரைக்காய். இதுகெல்லாம் தீர்த்தி வச்சுட்டு அடுப்பில் வானலியை போட்டு ஒரு கரண்டி எண்ணெய் போட்டு கடுகு கொஞ்சம் போகிறோம், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, இஞ்சி ஒரு துண்டு பொடியாக நெருக்கினது போட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை போட்டு அது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கடுகுலாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு அது கண்ணாடி மாதிரி கொஞ்சம் வதங்கினா போடும். அதுக்கப்புறம் காய்கறிகளை போட்டு அதையும் கொஞ்சம் வதங்கினா போடும். அதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணியை வானிலையில் ஊற்றி காய்கறிகளெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த 1/4 கிலோ கோதுமை ரவையை அதில் போட்டு நல்லா சிம்மில் வச்சு கிளறிண்டே வந்தால் சூப்பரான வெஜிடபிள் வீட் உப்புமா ரெடி. திட்டமாக உப்பு போட்டுக்கணும். மேலே ஒரே 1 ஸ்பூன் நெய்யை காய்ச்சி இந்த கருவேப்பிலையை படப்படம் நடுக்கி விட்டு அது மேலே அழகாக டெக்கரேஷனாக போட்டுடலாம். நல்ல வாசனையாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற நல்ல உணவு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க. இதுக்கு தொட்டுக்க தேங்காய் பச்சடி, தேங்காய் சட்னி அல்லது சாம்பார் தொட்டுக்க.